ஏம்மா இங்க வந்து பாரேன். இல்லை யார் இந்த பிள்ளை கையில் பிடிச்சிட்டு வந்திருக்க? நந்தினிக்கு தெரிஞ்சவனே விளக்கமாத்த கொண்டு அடிக்க போறா. ஆண்டி இது நான் தான். ஏம்மா நந்தினியே நீயி? ஆமா ஆண்டி. முடிய பார்த்தோன்னா வேற யாரோன்னு நினச்சிட்டேன். நல்ல அழகா இருக்கு. உட்காருங்க ரெண்டு பேரும். எப்படி உனக்கு இவ்வளோ சீக்கிரம் முடி வளர்ந்துச்சு? முடி வளரல ஆண்டி, ஒட்டு முடி வச்சிருக்கேன். ஒட்டு முடியா? ஒட்டு முடி மாதிரியே இல்லையே, நல்ல ஒரிஜினல் முடி மாதிரி நீளமா அழகா இருக்கே. நீங்க தான் சொன்னீங்கல்ல கல்யாணத்துக்கு முன்னாலே முடி நல்லா வளர்த்துக்கோன்னு. ஆனா இப்ப நம்ம சீக்கிரம் கல்யாணம் வச்சுட்டோம்ல, அதனாலதான் உங்களுக்காண்டி முடி ஒன்று வாங்கி வச்சுட்டேன். அப்படியம்மா? எனக்காண்டியா வச்ச? நல்ல அழகா இருக்கம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. சரி ரெண்டு பேரும் இருங்க, நான் போய் காப்பி ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி, உங்களுக்கு கால் சொலிக்கிருக்குன்னு சொன்னாங்க, இப்ப பரவாயில்லையா? அதெல்லாம் சரியாயிட்டுமா. நேற்று உங்கள் மாமா மாத்திரை வாங்கிட்டு வந்தாரு, போட்ட உடனே சரியாயிட்டு. அப்படியா ஆண்டி? சரி சரி. சரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் உள்ளே போயிட்டு வாரேன். ஆண்டி சாப்பிட ஒன்றும் வேண்டாம் ஆண்டி, நீங்க உட்காருங்க. ஏன் மருமவ வீட்டுக்கு வந்திருக்கா, அப்படி சும்மா விட்டுருவேனா? இரு வாரேன். பாத்தியா நந்தினி, எங்க அம்மாக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிட்டு. ஆமா விஜய், ஆண்டி ரொம்ப நல்லவங்க. சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு படத்துக்கு போவோமா? ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் படத்துக்குலாம் வரமாட்டேன். சை சுத்த பட்டிக்காடா இருக்கியே, ஒரு படத்துக்கு வந்த என்ன? ஐயோ, படம் பார்க்கணும்னா கல்யாணத்துக்கு பிறகுதான் போகணும். படம் பார்க்கறதுக்கு கூடயே கல்யாணத்துக்கு பிறகு போகணும்? ஆமா விஜய். இன்னும் ஒரு மாசத்துல நம்மளுக்கு கல்யாணம். ஒரு மாசம் இல்ல, இன்னும் முழுசா 2 மாசம் இருக்கு. இதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோ, படத்துக்கு கூப்பிட்டா மட்டும் வராது. ஆண்டி வந்துட்டாங்க. நந்தினிம்மா இந்த தலையில் பூ வச்சுக்கோ. சரி ஆண்டி, வச்சுக்கிடுதே. இப்போதான் அழகா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சரி நீ உட்காரு, நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆண்டி, நீங்க உட்காருங்க. உங்களை பார்க்க தான் வந்தேன், உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுறேன். ஒரு காப்பியாவது குடியேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆண்டி, நீங்க உட்காருங்க. சரி ரொம்ப அடம் பிடிக்கியே, உட்காருதேன். எங்க அம்மாவும் நந்தினியும் நல்லா செட் ஆயிட்டாங்க, இனிமே நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஆண்டி உண்மையாவே உங்களுக்கு காலைல சுளுக்கு சரியாயிடுச்சா, இல்லைன்னா நான் மருந்து போட்டு தேய்ச்சி விடவா? என் தங்கமே அதெல்லாம் வேண்டாம்மா, கால் சரியாயிட்டு. சரி ஆண்டி. இன்னும் உனக்கு காலேஜ் எவ்வளோ நாள் இருக்கு? ஆண்டி இந்த வருஷம் மட்டும் காலேஜ் இருக்கு ஆண்டி. ஏம்மா அதுக்கு பிறகு மேலே படிக்கலையா? அதுக்கு மேல படிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு ஆண்டி. ஆனா அம்மா இதுக்கே கடன் வாங்கி கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நான் படிக்கணும்னு அம்மா பாவம்ல, அதனால இதோட நிறுத்திட்டு ஏதாவது வேலைக்கு போலான்னு நினைச்சேன். 2 மாசத்துல கல்யாணம் ஆகி இங்கே வந்துட போற, பிறகு எதுக்கு உங்க அம்மா ஃபீஸ் கட்ட போறாங்க? நான் தானே ஃபீஸ் கட்டணும். அதனால உனக்கு என்ன வேணுமோ நீ படிக்கலாம். ஆண்டி உண்மையாவே சொல்லுதீங்க, நான் படிக்கலாமா? ஆமாம்மா, நான் என்ன பொய்யா சொல்லுதேன்? நீ எவ்வளோ வேணுமோ படி, படித்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு உனக்கு வேலைக்கு போகணுன்னு தோணுச்சுன்னா போ, இல்லைன்னா வீட்டில் இரு. சரியா? பிரியாலாம் இன்ஜினியரிங் படித்தா, அதனால தான் நான் உன்னையும் படிக்க சொல்லுதேன். சரி ஆண்டி, நான் கண்டிப்பா படிப்பேன். நந்தினி மேடம் என்ன படிக்க ஆசைப்படுதீங்க? எனக்கு கலெக்டருக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு விஜய். கலெக்டருக்கா? அப்படி போடு, நம்ம வீட்டில் ஒரு கலெக்டரா? கலெக்டருக்கு படிக்கணும்னா ரொம்ப கஷ்டமாமே. ஆசையா படிச்சா எதுவுமே கஷ்டம் கிடையாது ஆண்டி. பிரியாலையும் கலெக்டருக்கு படி கலெக்டருக்கு படின்னு சொன்னேன், எல்லாம் கஷ்டமா படிக்கவே முடியாதுமான்ட்டா. அவட்ட போய் சொன்னியாக்கும், அவதான் சரியான மக்காச்சே, என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல, உன் ஆசையை நிறைவேற்றவாது நான் கலெக்டரா இருப்பேன்ல. ஆமாம், இவர் அப்படியே பெத்த தாய் பேச்சை கேட்டு தான் நடப்பார். கலெக்டராகுன்னு சொன்னோன்னு அப்படியே ஆயிடுவார். ரொம்ப அசிங்கப்படுத்துதாங்களே. ஆண்டி கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா கலெக்டர் ஆயிருவேன். அப்படி சொல்லு மருமகளே, நீ தான் என் மருமவா. சரி ஆண்டி, நேரம் ஆயிட்டு, அம்மா தேடுவாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரட்டா? சரி மக்கா, பார்த்து பத்திரமா போ. ஏல விஜய், மருமகளை கொண்டு வீட்டில் விட்டுட்டு வா. வாங்க மேடம் போவோம். ஜோடி பொறுத்த நல்லா இருக்கு. இதே மாதிரியே இவங்க 2 பேரும் நல்ல ஒற்றுமையா சந்தோஷமா வாழணும். இல்லை இன்னைக்கு இங்கிலீஷ் டீச்சர் ஸ்கூலுக்கு வரல, லீவு போட்டாங்கன்னு நினைக்கேன். இன்னைக்கு ஜாலியாக இருக்கும்ல, டீச்சர் வரலன்னு நம்ம விளையாடுவோமா? ஆமாம், நானும் காலையில் வரும்போது ஆஃபீஸ் ரூமில் பார்த்தேன், டீச்சரையே காணும். ரொம்ப சந்தோஷப்படாதீங்களே, திடீர்னு டீச்சர் வந்து நிற்பாங்க. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு குட்டச்சி. கொஞ்ச நேரம் நாங்கள் சந்தோஷமா இருந்தால் பொறுக்காதா? டீச்சர் வரமாட்டாங்கன்னு சொல்லுதேன்ல, வராமல் இருக்கட்டுமே. ஏல யாரை பார்த்து குட்டச்சின்னு? மண்டையில் இருக்கிற 7 முடியையும் வெடுக்கு வெடுக்குன்னு பிடிங்கிருவேன் பார்த்துக்கோ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த அக்கா அழகா இருக்காங்களே, யார் இது? அட இந்த
மஞ்சு, இவங்க அழகா இருக்காங்கல்ல, இவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? பானு, நீ இவங்கள பார்த்ததே இல்லையா? இவங்க தான் மது அக்கா. இவங்க நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. பசங்களா, நான் தான் உங்களுக்கு புதுசா வந்திருக்கிற இங்கிலீஷ் டீச்சர். இனிமே நான் தான் உங்களுக்கு பாடம் எடுக்க போறேன். உங்க கிளாஸ் டீச்சரும் நான் தான். ஆஹா, அடிச்சது லக்கி பிரைஸு. இவங்க தான் நம்மளுக்கு இனிமே டீச்சரா? சூப்பர் சூப்பர். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் பசங்களா. மிஸ் சாரி மிஸ், மன்னிச்சிடுங்க. நீங்க உள்ள வந்தோனே யாருன்னு தெரியாம தான் நாங்க உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லல. பரவாயில்ல பசங்களா, என் பேரு மதுமிதா. இனிமே நான் தான் உங்களுக்கு கிளாஸ் டீச்சர் அண்ட் இங்கிலீஷ் டீச்சர். ஐயோ, இவங்க கிளாஸ் டீச்சரா இருந்தாங்கன்னா இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் இந்த கிளாஸ்ல இருக்கலாமே. எவ்வளவு அழகா பொம்மை மாதிரி இருக்காங்க. பேசாம இவங்களே எல்லா பீரியடுக்கும் இருந்தாங்கன்னா நல்லா இருக்குமே. பசங்களா, எல்லாரும் வரிசையா உங்க பேர் சொல்லுங்க. நான் உங்க பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிடுதே. மிஸ், நான் மஞ்சு. நான் தான் பானு. நான் சோனு மிஸ். நானும் பானுவும் ட்வின்ஸு. வெரி குட். அடுத்து யாரு? மிஸ், நான் அஞ்சலி. இந்த வருஷம் தான் புதுசா இந்த ஸ்கூல்ல சேர்ந்திருக்கேன். சரிம்மா. அடுத்து பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க. என் பேரு ஊதுபத்தி மண்டையன். என்னது, ஊதுபத்தி மண்டையனா? இப்படி ஒரு பேரா? மிஸ், அவன் மண்டையில குச்சி குச்சி ஏழு முடி நிக்கல, அதனால தான் நாங்க ஊதுபத்தி மண்டையன்னு கூப்பிடுவோம். ஆனா அவன் பேரு அது கிடையாது மிஸ். அவன் பேரு விஜய். அப்படியா? சரி சரி. மிஸ், என் பேரு அனிருத்து. ஆனா எல்லாரும் என்னைய வாழைப்பழ மண்டையன்னு கூப்பிடுவாங்க. நீ எதுக்கு தலையில மஞ்சள் கலர்ல கலர் அடிச்சு வச்சிருக்க? மிஸ், நான் சின்ன பிள்ளையில ரொம்ப சேட்டை பண்ணுவேனா. எங்கேயாவது ஓடி போயிருவேன். தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு எங்க அம்மா தான் அடையாளத்துக்காக மஞ்சள் கலர்ல கலர் அடிச்சு விட்டுட்டாங்க. ஏல, இப்போ மட்டும் என்ன சேட்டை பண்ணாமையா இருக்க? இப்போ இந்த ஸ்கூல்லயே சேட்டை அதிகமா பண்றது நீ தான். ஏல, யாரை பார்த்து சேட்டைக்காரன் என்ன? மண்டையை உடைச்சிருவோம் பார்த்துக்கோ. என் மண்டை அழகா இருக்குன்னு பொறாமல உங்களுக்கெல்லாம். அதனாலதான் எல்லாரும் என் மண்டையிலேயே குறியா நிக்கீங்க. சரி சரி, பேசுனது போதும். கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கட்டுமா? மிஸ் கிளாஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம் மிஸ். இப்படியே பேசிக்கிட்டே இருங்க. உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும் போல. நல்ல அழகா இருக்கீங்க. மிஸ், இன்னைக்கு தான புதுசா வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்க கூட பேசுங்களே. நாளைக்கு நீங்க பாடம் நடத்துங்க. சரி பசங்களா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு விட்டுறேன். சரியா? நாளையில இருந்து ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சிரணும். எல்லாரும் உட்கார்ந்து எது வேணுமோ பேசிக்கோங்க. ஐ ஜாலி, இந்த மிஸ் நல்லா பேச விடுதாங்க. அமைதியா இருக்கணும் பசங்களா, சத்தம் வராம பேசுங்க. சரி மிஸ். இனிமே ஊதுபத்தி மண்டையை இங்கிலீஷ் நல்லா படிப்பான்னு நினைக்கிறேன். எப்படி சொல்லுதே? அதான் மிஸ்ஸை பார்த்து வாயை பழந்துகிட்டு இருக்காங்க. அங்க பாரு, இன்னும் வாயை மூடவே இல்லை. இல்ல, என்ன இப்படி சொல்லு வடிச்சுக்கிட்டு இருக்க? தள்ளி பொடி குட்டச்சி, டீச்சர் மூஞ்சி மறக்கி. நீ உருப்பிட்ட மாதிரி தான். நீ தள்ளிப்போ. குட்டச்சியை கடந்தாலும் எந்திரிச்சு நின்று மூஞ்ச மறைக்காத. டீச்சர் அழகான முகம் என் கண்ணில் இருந்து மறையவே கூடாது. தள்ளி தூரப்போ. நீ இப்படியே சொல்லி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா டீச்சர் கிளாஸை மாத்திட்டு வேற கிளாஸுக்கு போயிடுவாங்க. விளங்காதவா, வாயை வச்சுட்டாலே என்ன நடக்கும்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, இந்த டீச்சர் இங்கேயே இருக்கணும். என்ன இவ தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கா? நெட்டச்சி, என்ன தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்க? மூஞ்சி பார்த்தா அழுவுற மாதிரி இருக்கு. அழுதுகிட்டு தான் இருக்கேன் தாயே. ஐயோ, என்னாச்சி? எதுக்கு அழுவுற? வயிறு எதுவும் வலிக்கா? ஆஸ்பத்திரிக்கு போகுமா? எப்போ பார்த்தாலும் அதுலேயே இருக்காதீங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வேற பிரச்சனை. உனக்கு வேற என்னம்மா பிரச்சனை இருக்க போகுது? நீ கொடுத்து வச்ச மகராசி. என்னத்தை கொடுத்து வச்சேன்? அது சும்மா பேச்சுக்கு சொல்ற வார்த்தைட்டி. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அது எப்படி சொல்ல? ஏ கடவுளே, பிரச்சனைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 பிரச்சனை தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு சிங்கு சிங்குன்னு ஆடிச்சான். அந்த கதையால இருக்கு. இவன் ஒன்னும் சொல்லவும் மாட்டேக்கா, சொல்லாம இருக்கவும் மாட்டேக்கா, மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. என்னன்னு சொல்லிட்டி? எங்க மாமியார் ஊர்ல இருந்து வந்துட்டுல. ஆமா, அன்னைக்கு ராமண்ணன் போய் ராத்திரி கூப்பிட போனார்ல. உங்களுக்கு தெரியும்ல, அவங்க வந்துட்டாங்கல்ல. நேத்து என்னைய பார்க்க வீட்டுக்கு வந்தாங்க. பாத்தியா, நீ சொன்ன மாதிரியே அவங்க தான் முதல்ல வந்திருக்காங்க. நீ தான் ஜெயிச்ச. ஜெயிச்சு கிழிச்சேன் போங்க. என்ன டீ, என்னாச்சு? வந்தது வராததுமா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு வீட்டுக்கு எப்போ வருவ, வீட்டு வேலையெல்லாம் யாரு செய்வான்னு கேட்காங்க. குழந்தை பக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கு. வீட்டு வேலையை செய்யணும், எப்படி செய்ய முடியும்? பாத்திரம் கழுவுற வேலை என் வேலை தானே வீட்டில். அதனால அவங்க சொல்லுதாங்க, பாத்திரம் கழுவுற வேலை உன் வேலை தானே. நீ 6 மாதம் கழிச்சு வந்தீன்னா நான் 6 மாதமும் பாத்திரத்தை கழுவாமல் போட்டு வைப்பேன். நீ வந்து தான் கழுவணுங்காக. ஆட கடவுளே, வீட்டில் 6 மாசத்துக்காம பாத்திரத்தை கழுவாம போடுவாங்க?
அந்த கிழவி அப்படிதாங்க சொன்னுச்சு. நான் வீட்டில் போய் பிள்ளைய பார்ப்பேனா பாத்திரத்தை கழுவுவேனா எனக்கு ஒன்றும் புரியல. அது நினச்சி எனக்கு அழுகையா வருது. ஏட்டி சும்மா சொல்லுவாங்க டி, உன்னை பயம் காட்டுறதுக்காக சொல்லுவாங்க. நீ அதை போய் நம்பிக்கிட்டு இருக்க. ஏக்கா அது சும்மா சொல்கிற ஆள் கிடையாதுக்கா, வேணுக்குன்னே செய்யும். 6 மாசம் எப்படி பாத்திரத்தை கழுவாம போட முடியும்? உங்க வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அவர் பாரு அவளத்தையும் கழுவி வச்சிருவாரு. அவரே ஒரு வாயில்லாத பூச்சி. அவங்க சித்தியை எதிர்த்து பேசவே மாட்டாரு. அது என்ன சொல்லுதோ அதை கேட்பாரு. நீ ராமோனன் அப்படிலாம் சொல்லாத. அவர் உனக்கு ஏண்டுக்கிட்டு பேசி உங்க சித்தியை வீட்டை விட்டு அனுப்பத்தானே செஞ்சாரு. அனுப்பி என்ன பிரயோஜனம்? அதை ஏரோப்ளைனு பிடிச்சி வந்துட்டுல. அவங்க வளகாப்புக்கு வரல, எதுக்கு வரலன்னு கேட்டியா? வேணுக்குன்னே தான் வரலையாம். என் மேலே கோவமா. அப்படி என்னம்மா கோவம் அந்த பொம்பளைக்கு? நான் வீட்டு வேலையை செய்யலைனாலும் செய்யலைங்காக, செஞ்சாலும் செய்யலைங்காக. அவங்கள வச்சுக்கிட்டு நான் என்னதான் செய்ய? இந்த ராணி அக்கா மாதிரி ஆட்களை கூட சமாளிச்சிடலாம், ஓ மாமியாரை சமாளிக்க முடியாதும்மா. அதைத்தான் நேற்று ராத்திரியிலேருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ராத்திரி பூரா ஒத்த சொட்டு தூக்கம் கிடையாது. சரி காலையில் தூங்குவேன்னு பார்த்தா எங்கள் அம்மா சாமி பாட்டை போட்டு எழுப்பி விட்டுட்டாங்க. கண்ணை மூடுனாலே கண்ணு முன்னால் அந்த கிளவியும் கழுவாத பாத்திரமும் தான் வருது. உங்க மாமியார் ஏமா இப்படி இருக்கு? மாலா மாமியார் ஓ மாமியார் ஃப்ரெண்ட்ஸு தானே. ஆனால் மாலா மாமியார் எப்படி இருக்காங்க? அவளை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஓ மாமியார் மட்டும் ஏமா இப்படி இருக்காங்க? அவங்கள என்னதான் செஞ்சு சந்தோஷப்படுத்தேன்னு தெரியல. வீட்டு வேலையெல்லாம் செய்யுதேன், சோறு பொங்குதேன், வெளியே தூத்து பறக்கி அள்ளுறது எல்லா வேலையும் நான் தான் செய்தேன். கடைக்கு போனால் போயிட்டு வரேன், ரேஷன் கடைக்கு போகிறேன். இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்கள பத்தி எதுக்கு இப்பவுமே யோசிக்க? நீ இன்னும் 6 மாசத்துக்கு உங்க அம்மா வீட்டில தான் இருக்க போற. குழந்தை பிறந்து 3 மாசம் ஆன பிறதான் உங்க அம்மா உன்னைய அனுப்பி விடுவாங்க. அதுக்கு பிறதான் நீ அங்க போற. அதுக்குள்ள ராமண்ணன்ட்ட சொல்லி அவங்கள ஏதாவது பண்ணி ஊருக்கு அனுப்பி விட்டுறலாம். எனக்கு என்னமோ ஊருக்கு போவாங்கன்னு தோணலக்கா. அதெல்லாம் போயிருவாகட்டி. 6 மாசத்துக்குள்ள அவங்க ஒரு இடத்துல கிடக்க மாட்டாங்க. என்னைய பழி வாங்க வந்த மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சாக. ஊருக்கு போயிட்டு வந்திருக்காங்கல்ல, கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். அதுக்கு பிறகு சமாளிச்சுக்கிடலாம். சரி அதெல்லாம் விடு. லட்சுமி அக்கா வீட்டுல வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, பாத்தியா? இல்லையேக்கா, எனக்கு தெரியாதே. யாருக்கும் தெரியாம கமுக்கமா செய்தாங்க. மேல ரூம் போடுதாகலாம்ல. அப்படியா? ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. எல்லாம் அப்படித்தான் இருக்காங்க. இந்த காலத்துல யாரை நம்ப? நம்ம நல்ல ஃப்ரெண்டுன்னு கூடயே அலையுதோம். நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுங்க மாலாக்கா, என்ன செய்ய? அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ? அது எப்படிம்மா? ஒரு வார்த்தை சொன்ன என்ன? நம்ம என்ன பொறாமையா பட போறோம்? மேல 2 ரூமு தானே போடுதாக. சரி அப்படியே நினைங்க. 2 ரூமு தானே போடுதாக. அது எதுக்கு எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு அலையணும்? அதுவும் கரெக்டு தான்டி. 2 ரூமு தானே போடுதாக. அதை போய் எதுக்கு பெருமையா எல்லார்ட்டையும் சொல்லணும்னு நினைச்சிருப்பாங்க. என்ன இருந்தாக்கல மழை பெய்யுது. எல்லாம் வீட்டை பார்த்து ஓடுங்க. எனக்கு மஞ்சள் கலர் தான் வேணும். எனக்கு பச்சை கலரு. நான் மஞ்சள் கலரு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு நீ என்னைய பார்த்துட்டு மஞ்சள் தான் வேணும்னு கேட்க கூடாது. அதைத்தான் நானும் சொல்லுதேன். என்னைய பார்த்து பச்சை வேணும் நீ கேட்க கூடாது. சரி நான் கேட்க மாட்டேன். நீ என்னைய பார்த்து கேட்காம இருந்தா சரிதான். நான் எதுக்கு உன்னைய பார்த்து கேட்க போறேன்? எனக்கு பச்சை தான் வேணும். என் பிள்ளைகளா என்ன மஞ்சள் பச்சைன்னு கத்திட்டு கிடைக்கீங்க? ஏமா அது ஒண்ணும் இல்லம்மா. என்னதுன்னு சொல்லுங்க டி. ஏம்மா தீபாவளிக்கு Dress எடுப்போம்ல, என்ன கலர் Dress எடுக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்கோம்மா. எனக்கு மஞ்சள் கலர் Dress வேணும். ஏமா எனக்கு பச்சை கலர் வேணுமா? தீபாவளிக்கு இன்னும் 1 மாசம் கிடக்கல. அதுக்கு எதுக்கு இப்பவுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க? துணி எடுக்கும்போது பாப்போம். ஏமா முதல்ல துணி எடுத்துடணுமா? கடைசியில போய் எடுத்தோம்னா எல்லாம் கழிச்சு போட்டு துணியா கிடக்கும். எல்லாரும் முதல்ல எடுத்துருவாங்க, அப்புறம் நல்ல துணியே கிடைக்காது. துணி எடுக்கிறதுக்கு உங்க அப்பாவுக்கு போனஸ் வரணும்ல, வந்த பிறகு தானே எடுக்கணும். இப்பவுமே எதுக்கு அவசரப்படுத்தீங்க? ஏம்மா இந்த வருஷம் துணி எடுத்துட்டு பட்டாசு நிறைய வாங்கிட்டாங்கம்மா. நாங்க 2 பேரும் நல்லா வெடிப்போம். எங்களுக்கு சும்மா கம்பி மத்தாப்பு புஸ்வானெல்லாம் வாங்கி தராதீங்க. நல்ல ஆட்டம் பாம்பு லட்சுமி வெடின்னு பெரிய பெரிய வெடியா வாங்கிட்டாங்க. காலாண்டு பரிட்சை நடந்துகிட்டு இருக்குல்ல, 2 பேரும் படிச்சிட்டீங்களா? உட்காந்து ஒழுங்கா படிங்க. அதுக்கு பிறகு மற்ற கதையெல்லாம் பேசலாம். பிள்ளைல ஆசைப்படுதாளுங்க, எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. வீடு வேற வேலையை ஆரம்பிச்சு விட்டுட்டோம். காசு எவ்வளவு செலவாகும்னு தெரியல. அந்த கொத்தனார் வேற மண்ணை கொண்டா செங்கலை கொண்டான்னு ஒண்ணா கேட்டுக்கிட்டே இருக்கான். கையில இருந்து காசு பூரம் போகுது. இந்த பிள்ளைகளுக்கு துணி எப்படி எடுத்து கொடுக்கனே தெரியல. யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல பட்டாசு வேணும், அது வேணும், இது வேணும் கழுக. என்ன செய்ய போறேனே தெரியலையே. இடி சத்தத்தை கேட்கும் போது எவ்வளவு பயங்கரமா இருக்கு.
ஆனா மழை பெய்யும் போது இந்த மாதிரி நல்ல பஜ்ஜியும் டீயும் வச்சுக்கிட்டு சாப்பிட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த தலைப்பக்கட்டு மண்டையரையும் காணும், மாமியாரையும் காணும், 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியல. ஆயுசு 100ப்பா. இப்பதான் நினைச்சேன், உடனே வந்துட்டாரு. என்ன மாலா, என்ன செய்யுத? பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கேன், பார்த்தா தெரியலையா? கழுவு கழுவு, நல்ல கழுவு. இந்த குடம் நம்ம வீட்டில் இல்லையே, இது எங்க கிடைச்சது? கொடை எப்படி கிடைக்கும்? 300 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். போகும்போதே குடை எடுத்துட்டு போறதுக்கு என்ன கேடு உங்களுக்கு? 300 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீரு. வீட்டில் எத்தனை குடை கிடக்கு? இப்போ இது தேவையா? வெளியே போன இடத்துல மழை வந்துட்டு அதுக்குன்னு மழையில நனைஞ்சுக்கிட்டேவா வீட்டுக்கு வர முடியும்? சரி, கொடை கடந்தா நல்லது தானே, அதான் வாங்கிட்டு வந்தேன். சரி விடுங்க, ஒரு குடை தானே, இருந்துட்டு போட்டும். இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கியே. என்ன பஜ்ஜியும் டீயும் வேணுமா? இல்லை, உண்மையிலுமே இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. எனக்கும் உங்களை பார்த்து இப்படிலாம் சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் சொல்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லையே. பரவாயில்ல, ஏதாவது சொல்லு. அங்கே ஏதாவது இருந்தால் தானே சொல்ல முடியும். நான் இப்போ பொய் சொன்னோம்ல, நீ பார்க்க அழகா இருக்கேன்னு, அதே மாதிரி நீயும் ஏதாவது ஒரு பொய்யை எடுத்து விடு. மழை விடாமல பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏம்மா, நான் கொஞ்ச நேரம் மழையை பார்க்கட்டா? பிறகு படிக்கட்டாம்மா? ஏன் இப்போ என்ன செய்ய போற? ஒழுங்க உட்காந்து இப்பவுமே படி. பரீட்சையில நல்ல மார்க் வரணும். டீச்சர் என்னைய ரேங்க் கார்டில் கையெழுத்து போட கூப்பிடுவாங்கல்ல, அப்போ வரும்போது உங்க மகன் நல்லா படிச்சிருக்கா, இவன் தான் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட்னு என்கிட்ட சொல்லணும். இல்லைன்னா அவ்வளவுதான் நீ. ஏம்மா, வயிறு ரொம்ப பசிக்குமா, சாப்பிட ஏதாவது தாங்களே. சாப்பிடவா? சாப்பிட என்னது வேணும்? ஏம்மா, பச்சி போண்டான்னு ஏதாவது சுட்டு தாங்களே. மழை பெய்யுதுல்ல, சூட சாப்பிட்டா நல்லா இருக்கும்மா. சும்மா கடுப்பை கிளப்பிக்கிட்டு இருக்காத மணி, ஒழுங்க வேலையை பாரு. படிக்கிற வேலையை மட்டும் பாரு, சாப்பிட்றதுலேயே நிக்காத. காலையில எந்திரிச்சதுல இருந்து உங்க அப்பாவுக்கு கடையில வடைக்கு மாவரைச்சு கொடுக்கவும், சாம்பார் வைக்கவும், இட்லி அவிக்கவும் எல்லா வேலையும் பார்க்க. இப்பந்தான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கேன், அது உனக்கு பொறுக்கலையா? இப்பவும் போய் மறுபடியும் வடை பச்சின்னு செய்யணுமா? செல்வி, என்ன செய்த? இவன் என்னத்துக்கு மலைக்குள்ள வாரா? வாராதா, வந்து உட்காரு. என்ன மலைக்குள்ள வந்திருக்க? சும்மா உன்னை பார்த்துட்டு போகணும்னு வந்தேன். நீ சும்மா வர்ற ஆளு கிடையாதே, அதுவும் மலைக்குள்ள நனைஞ்சுக்கிட்டு வந்திருக்க. சும்மா தான் வந்தேன் செல்வி. என் மவன் மாலா வீட்டுக்கு படிக்க போறேன்னு போயிட்டான். மழை வேற பெய்யுது, வீட்டுல தனியா தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேனா, அதான் சரி அப்படியே இங்க வருவோமேனு வந்தேன். ஏம்மா, வயிறு பசிக்குமா? ஏல, சும்மா உட்காந்து படிக்க போறியா இல்லையா? நெய் நெய்ன்னுகிட்டு இருக்காத. ஓ மாமியார் வீட்டுல இருப்பாங்கல்ல, அவங்கள போட்டுட்டு வந்தியாக்கும். அவங்க நல்லா தூங்கிட்டு கிடக்காக, எப்ப எந்திப்பாங்கன்னு தெரியல. நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தேன், வெறுக்குன்னு இருந்துச்சு, அதான் வந்தேன். என்ன இந்த மனுஷன் வராரு? மழை பெய்யுதுல்ல, அதான் சூட வடை கொடுத்துட்டு போவோன்னு வந்தேன். இவர் கடையில இருந்து பைய கொண்டுட்டு வர்றதை பார்த்துட்டு தானே நான் ஓடி வந்தேன். வடையா? இப்ப என்னத்துக்கு கொண்டு வந்தீரு? கடையில கிடந்தா விற்கவாது செய்யும். மழை நேரம் கடையில வடைய போடாம வீட்டுக்கு தூக்கிட்டு ஓடி வந்தீராக்கும். மணி வடைன்னா நல்லா சாப்பிடுவான்ல, அவனுக்காண்டி கொண்டு வந்தேன். எப்ப இப்பதான்ப்பா அம்மாட்ட கேட்டேன், செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏல, போட்டு குடிக்கியோ? பேசாம இரு. சரி செல்வி, இந்தா வடை சூடா இருக்கு, பஜ்ஜி பருப்பு வடையெல்லாம் வச்சிருக்கேன். சரியா, எது வேணுமோ எடுத்து நல்லா சாப்பிடுங்க. இப்ப எதுக்கு வடையை அள்ளிட்டு வந்தீங்க? விற்காம கிடந்தா ராத்திரி கொண்டு வந்திருக்கலாம்ல. கடையில வச்சு ஆட்களாவது வாங்குவாங்க. பிறகு கடைக்கு வர்றவங்கள வடை இல்லையா பஜ்ஜி இல்லையான்னு கேட்பாங்க. அதை அள்ளிட்டு வராட்டா என்ன? மழை பெய்யும் போது சூட ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும். மணி ரொம்ப ஆசைப்படுவான், அதனால கொண்டு வந்தேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. இவ வேற இருக்காளே, இப்ப பார்த்தா நீங்க கொண்டு வரணும். அவங்க இருந்தா என்ன, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க. நிறைய வடை கொண்டு வந்திருக்கேன். இவளை பத்தி இந்த மனுஷனுக்கு தெரியாது. வடையை தின்னுன்னு கொடுத்தோம்னா எல்லா வடையும் தின்னுட்டு கடைசியில இலையில ஒட்டி இருக்கிற சட்னியை கூட வலிச்சு தின்னுட்டு போயிருவா. நம்மளுக்கு ஒன்றும் மிஞ்சாது. சரி செல்வி, கடையில ஆள் இல்ல, நான் போயிட்டு வரேன்னு. ஆள் இல்லைன்னா நான் வேணா வரட்டா? வேண்டாம் செல்வி, டீ போட ஒரு அண்ணனை விட்டுட்டு வந்திருக்கேன். அவர் தான் டீ போட்டுக்கிட்டு இருக்காரு, நான் அதுக்குள்ள போயிருவேன். எப்ப ராத்திரி வரும்போது புரோட்டா கொண்டு வாங்க. ஆ சரி மவனே, கொண்டு வரேன். செல்வி, உங்க வீட்டுக்காரர் வடை கொண்டு வந்திருக்காரு போல. ஆமா ராதா, ராத்திரி சாப்பிட கூட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. அதான் உன் மவன் ராத்திரி சாப்பிடுறதுக்கு புரோட்டா கேட்டுட்டான்ல, அப்ப இது இப்ப சாப்பிடுறதுக்காக தான் இருக்கும். சூடா இருக்கும் போதே பிரிச்சு சாப்பிட்டுரு. இப்ப போட்டு என்னத்தை சாப்பிட? இப்பதான் காப்பி குடிச்சோம், வேற வாட்டி சாப்பிட்டுக்கிடுவோம். ஏம்மா, எனக்கு ஒரு வடை தாங்க.
ஐயோ கடவுளே, இந்த பையனுக்கு நேரங்காலமே தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு இவ போன பிறகு திங்கலாம்ல. இப்பவுமே என்னத்துக்கு அவசரப்படுதான்? செல்வி, அதான் மணி கேட்கான்ல, அவனுக்கு ஒரு வடைய கூட. எதுக்கு ஒளிச்சு வைக்க? ஒளிச்சு வைக்கல, சரி இரு பிரிக்கே. உங்க வீட்டுக்காரர் நல்ல நிறைய வடை தான் கொடுத்து விட்டுருக்காரு போல. ஆமா ஆமா. ஏல மணி, இங்க வா, வடை எடுத்துக்கோ. ஏமா, எனக்கு ஓட்ட வடை தான் வேணும். எது வேணுமோ எடுத்துட்டு தூர போய் உட்காரு. ஐ ஓட்ட வடை, இது விரல்ல மாட்டிக்கிட்டே கடிச்சு கடிச்சு திம்பே. ஐயோ, இவ பாத்துக்கிட்டே இருக்காளே. சரி, இவளுக்கு ஒன்னே ஒண்ணு கொடுப்போம். ராதா, நீ ஒரு வடை எடுத்துக்கோயே. நான் பஜ்ஜி எடுத்துக்கிட்டேன் செல்வி. எடுத்துக்கோ எடுத்துக்கோ. என்ன அவளத்தை உள்ள போட்டு கட்டி வச்சுட்டே? இருக்கட்டும் இருக்கட்டும், அது பாட்டுக்கு ஒரு வாரமா இருக்கட்டும். நீ சாப்பிடலையா? நானு பெறவாட்டி சாப்பிடுதே. சூடா இருக்கும்போது எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணு. பல்லு வலிக்கு, அதான் பாக்க பெறவு தின்னுக்கிடுதே. ஐயோ, பல்லு வலிச்சா ஒன்னும் சாப்பிட முடியாதே. ஆமா ராதா, கடவா பல்லு ஒரே வலியா வலிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால சாப்பிட முடியாது. அந்த வடை ஒரு வாரமா இருக்கட்டும். ஓரமா எதுக்கு வைக்க? ஏன்ட கொண்டா, நான் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்டுக்கிடுதே.